நம்ம வந்து ஆங்கிலேயத்திலிருந்து அந்த அடிமை செங்கலையெல்லாம் நீக்கிறதுக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு குடியரசு நமக்கான சட்டம் வகுத்து 1950 ஜனவரி 26 தான் குடியரசு ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் தெரியும் 1950 ஜனவரி 26. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தின அன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர் வந்து இந்தியாவின் பிரதமர் தான் கொடியேற்றுவார். மாநிலத்தில் முதலமைச்சர். அதே போல குடியரசு தினத்து அன்னைக்கு குடியரசுத் தலைவர், மாநிலத்தில் யாரு ஆளுநர் ஏற்றுவார். சரிங்களா? அதான் அப்புறம் கொடி வந்து ஏற்றுறது டிஃபரெண்ட் இருக்குது. சுதந்திர தினத்து அன்னைக்கு இந்த அரக்கம்பத்தில் உள்ள கொடி இதிலிருந்து மேலே ஏற்றுறோம். ஆனால் வந்து குடியரசு தினத்து அன்னைக்கு கம்பத்து உச்சியில் உள்ள கொடியை வந்து அவிழ்த்து விடுறது. அதாவது நம்மளுக்கான அரசியலமைப்பு சட்டம் உருவாயிட்டுங்கிறதுக்காக அந்த உச்சியில் அந்த இது இருக்கும். அந்த இதை வந்து இதை அவிழ்த்து விடுறது தான் குடியரசு தினம். அதே போல அணிவகுப்பும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. சுதந்திர தினத்தான வழக்கம் போல அணிவகுப்பு தான். ஆனால் வந்து குடியரசு தினம் அன்னைக்கு இராணுவ அணிவகுப்பு, கலாச்சாரம், அப்புறம் லைவ்ல உள்ள நிறைய இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஆனால் வந்து சுதந்திர தின அன்னைக்கு அந்த மாதிரி வழக்கமான உள்ளதுதான் இருக்கும். குடியரசு தினத்து அன்னைக்கு ரொம்ப கிராண்டா இருக்கும். அதே போல சுதந்திர தினத்து அன்னைக்கு காந்தியடிகள் பற்றி பேசுவாங்க. நம்மளுடைய மூத்தோர்கள் பற்றிலாம் நம்ம எப்படி விடுதலை வாங்கி தந்தாங்கிறத பேசுவாங்க. ஆனால் வந்து சுதந்திர தினத்து அன்னைக்கு நம்மளுடைய இராணுவம், கலாச்சாரம், இந்த லைவ்ல இருக்கிறது பூரா வந்து நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். மேலும் நம்ம வந்து இதில் வந்து டிஃபரெண்ட் இருந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து வேற்றுமை ஒற்றுமை தான். நம்ம எல்லாருமே வந்து இந்தியர்கள் தான். ஜெய்ஹிந்த். நன்றி. அடுத்ததாக குடியரசு